கச்சேரி போல் விடிய விடிய நடக்கும். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு ஆரம்பித்த கம்போசிங் இருவருக்கும் பிடித்த டியூனை போட்டு முடிப்பதற்குள் காலை 6 மணி ஆகிவிட்டது. நான் மன திருப்தியுடன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அறையை விட்டு வெளியே வந்தேன். அங்கே இயக்குனர் மணிரத்னமும் பாடகி மின்மினியும் காத்திருந்தார்கள். சின்ன சின்ன ஆசை என்கிற உலக புகழ்பெற்ற பாடலை பதிவு செய்ய அவர்கள் வந்திருந்தது அப்போது எனக்கு தெரியவில்லை. அவர்களை ரகுமான் காத்திருக்க வைத்ததாக நான் நினைக்கவில்லை. தான் ஒப்புக்கொண்ட வேலையை முழுவதுமாக திருப்திகரமாக முடித்துக் கொடுக்கும் அர்ப்பணிப்பு உணர்வை தான் அது காட்டியது. தன் ஒவ்வொரு வேலையையும் மிக சின்சியராக செய்யும் ரகுமானின் டெடிகேஷன் அதுதான் அவரை பெரிய உயரங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்கிறார் அம்ஷன் குமார். ரோஜா ஆல்பம் வெளிவந்த போது தமிழ் இசை ரசிகர்களை அது புயல் போல் தாக்கியது. இளையராஜாவின் மச்சான பாத்தீங்களா ஏற்படுத்தியது போன்ற பிரம்மாண்டமான இசை அலையை சின்ன சின்ன ஆசை பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்தியது. ரகுமான் இசையமைப்பிலும் இசைப்பதிவிலும் புதிய நுட்பங்களை கொண்டு வந்தார். அவர் தனியாக மியூசிக் அரேஞ்சர், கண்ட்ராக்டர் என்று யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை. நோட்ஸ்கள் எழுதி கொடுப்பதில்லை. யாருடைய திறமை என்னென்ன என்பது